சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சுசீலாம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறி ஆவல். மனிதனுக்கு நோய் நொடி வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதாவது நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நமது சூழல், கிருமிகள், தண்ணீர், காற்று, இப்படி நிறைய காரணங்கள். இது தவிர உடலில் நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருப்பதும் மற்றொரு காரணம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உணவில் பழங்களை சேர்த்துக்கணும். பச்சை காய்கறிகளும் நல்லதுதான். பழங்களில் முக்கியமானது கொய்யாப்பழம். வைட்டமின் சத்துக்கு மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குது. வியக்க வைக்கும் மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது கொய்யா. ஆரஞ்சு பழத்தை விட 4 மடங்கு வைட்டமின் சி சத்து கொய்யா பழத்தில் இருக்கு, அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிப்பதோடு நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்குது. சோடியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களின் அளவை உடலில் மேம்படுத்துகிறது. இதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படுகிறது. மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுக்கிறது. சுசீலாம்மா, கொய்யா பழத்தை அருமையான மலமிளக்கி என்பர். கொய்யா பழத்தில் வைட்டமின் B9 என்ற ஃபோலிக் அமிலம் நிறைந்துள்ளது. இது கர்ப்பிணி பெண்களின் நலத்தை மேம்படுத்துது. கொய்யா பழத்தில் நிறைந்துள்ள மெக்னீசியம் சத்து உடல் தசை நரம்பு சிறப்பாக இயங்க உதவுது. அதே போல வைட்டமின் B3, வைட்டமின் B6 சத்துக்கள் நிறைந்திருக்கு. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. அறிவாற்றல் செயல்பாட்டை தூண்டுது. இந்த பழத்துல கொழுப்பு சத்து இல்ல. எளிதில் செரிமானமாகும் கார்போஹைட்ரேட் மிக குறைந்த அளவில் உள்ளது. மதிய உணவுல கொய்யா பழத்தை சேர்த்துக்கிட்டா மாலை வரை பசி உணர்வே ஏற்படாது. ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் கொய்யாவை தினமும் ஒரு பழம் என்ற அளவில் சாப்பிட்டு வந்தால் வயிறு, குடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அருமருந்தாகும். அதனால தினமும் ஒரு கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டை சுற்றி இடம் இருந்தா 1-2 பழமரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவோம். நமது வீட்டில் விளைந்த பழங்கள் என்றால் அதன் ருசியே தனிதான். நமது உடல் அமைப்பிற்கும் உடல் அழகிற்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கு. நாம் சாப்பிடும் உணவு நம் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாது அழகையும் பாதுகாக்கும். நம் உடம்பில் ஓடும் ரத்தம் நல்லபடியா இருக்கணும். நல்ல ரத்தம் என்பதற்கு அதில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை குறிப்பிடுவாங்க. சாதாரணமா 10-11 என்ற அளவில் ஹீமோகுளோபின் இருந்தால் நல்லது. நமது உடல் நல்லா இருக்குன்னு நாம எடுத்துக்கலாம். குறிப்பா பெண்கள் எப்பவும் தங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்தாதவர்கள். சுசீலாமாவும் ஒத்துக்குவீங்க. எல்லா பெண்களும் உலர் திராட்சையை கட்டாயம் சாப்பிடணும். காய்கறிகள் சாப்பிடணும். வெறும் சக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு தெம்பு கிடைக்காது. வேர் காய்கறிகளை நாம மறந்துட்டோம். இதுல வைட்டமின் B, இரும்பு, புரதம் நிறைந்துள்ளன. உணவின் ஒரு பகுதியா அரிசி உணவு இருக்கு. அரிசியில் வைட்டமின் B, இரும்பு நிறைந்திருப்பதோடு உடலின் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கும் உதவுது. இனிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் உலர்ந்த தேங்காயை வெல்லத்துடன் சேர்த்து சாப்பிடலாம். தேங்காய் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. இது முக சுருக்கங்களையும் குறைக்கும். தினசரி உணவில் தேங்காயை சேர்ப்பது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். உணவே மருந்து, மருந்தே உணவு. மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.